Hi and hello, welcome to the channel. Drona Vikas. இப்போ சேனலில் நான் பார்க்குறது அல்ட்ராசோனிக் மிஷினிங் ப்ராசஸ், அட்வான்ஸ் மிஷினிங் ப்ராசஸ், ஷார்ட்டாக வந்து யூஎஸ்எம் சொல்லுவாங்க. அதோட மல்டி சாய்ஸ் கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் பார்க்க போகிறோம். இப்போ பார்ட் 2 வீடியோ பார்க்குறோம். ஏற்கனவே பார்ட் 1 என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட், யூஎஸ்எம் எல்லா அட்வான்ஸ் மிஷினிங் ப்ராசஸ் பற்றியும் ஒரு காமன் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்தோம். இப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்தராக வந்து யூஎஸ்எம்க்கு அப்புறம் ஒவ்வொரு மிஷினிங் ப்ராசஸாக மெக்கானிக்கல், அதாவது எனர்ஜியை வச்சு சால்வ் பண்ணுறது. மெக்கானிக்கல் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்எம் இருக்குது, அப்புறம் அப்ரேசிவ் ஜெட் மிஷினிங், அப்புறம் வாட்டர் ஜெட் மிஷினிங், அது இல்லாமல் அப்ரேசிவ் வாட்டர் ஜெட் மிஷினிங்லாம் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நம்ம கொஷின்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் யூஎஸ்எம்மில். ஸோ யூஎஸ்எம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேருந்து அப்ளிகேஷன் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்க எல்லா கொஷின்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் பாசிபிள் கொஷின்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷனோட. ஓகே, ஹூ டிஸ்கவர்டு யூஎஸ்எம் அப்படின்னா பாலாமுத் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு யூஎஸ்எம்மை கண்டுபிடிச்சார், அல்ட்ராசோனிக் மிஷினிங்கை. ஸோ ஆப்ஷன் வந்து பாலாமுத் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 1945 அவர் இந்த மிஷினை கண்டுபிடிச்சார். ஏன் அல்ட்ராசோனிக் மிஷினிங் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, நம்மளோட ஹியூமன் இயர் வந்து 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் ஹியூமன் இயர்னால் ஹியர் பண்ண முடியும். அதுக்கு கம்மியாக போச்சு அப்படின்னா அது இன்ஃப்ராசோனிக் வேவ்ன்றாங்க. இதுக்கு மேக்ஸிமம் போச்சு அப்படின்னா அல்ட்ராசோனிக் வேவ்ன்றாங்க. அப்போ 20 கிலோ ஹெர்ட்ஸ்க்கு எப்போ மேக்ஸிமம் போகுது அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் கிரியேட் ஆகும். இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி நம்ம மிஷினிங் பண்ணோம் அப்படின்னா அல்ட்ராசோனிக் மிஷினிங் அப்படின்னு பேர் வந்துச்சு. அதனால் அதுக்கு அல்ட்ராசோனிக் மிஷினிங். யூஎஸ்எம்மோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. அல்ட்ராசவுண்ட் மேனுஃபேக்சரிங், அல்ட்ராசோனிக் மிஷினிங், யூவி ஸ்பெக்ட்ரம் மேனுஃபேக்சரிங், அல்ட்ராசோனிக் மேனுஃபேக்சரிங். ஸோ அல்ட்ராசோனிக் மிஷினிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். யூஎஸ்எம் மாதிரி இருந்தது. ஸோ அல்ட்ராசோனிக் மிஷினிங் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் தான் ஃபுல் ஃபார்ம். யூஎஸ்எம் ரிமூவ்ஸ் மெட்டீரியல் யூஸிங் த டேஷ் டூல் அப்படின்னா ஆக்சியலி ஆசிலேட்டிங் டூல். பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. பெர்பெண்டிகுலரி ஆசிலேட்டிங், பெர்பெண்டிகுலர்லி ரொட்டேட்டிங், பெர்பெண்டிகுலரி ஆசிலேட்டிங், ஆக்சியலி ஆசிலேட்டிங், இன்க்ளைன் ஆசிலேட்டிங். ஆக்சுவலாக டூலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆசிலேட் தான் ஆகும். இது மிஷினோட ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் பேரலாக இருக்கும். ஒர்க் பீஸோட ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ மிஷின் ஆக்சிஸை பற்றி தான் எப்போதும் பேச போகிறோம். அதனால் ஆக்சியலி ஆசிலேட்டிங் அப்படின்னு கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் நீங்கள் பெர்பெண்டிகுலர் ஆசிலேட்டிங் கொடுத்தா கூட சம்டைம்ஸ் அதுக்கு மார்க் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. விச் இஸ் சாஃப்ட்வேர் யூஎஸ்எம். யூஎஸ்எம் மட்டும் இல்லை, எந்த ஒரு அட்வான்ஸ் மிஷினிங்காக இருந்தாலும் டூல் மட்டும்தான் சாஃப்ட்வேராக இருக்கும். ஒர்க் பீஸு டூல் ஒர்க் பீஸ் எதுவுமே வந்து சாஃப்ட்வேர் இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம கன்வென்ஷனல் மிஷினிங் அட்வான்ஸ் மிஷினிங் போகிறோம். கன்வென்ஷனல் மிஷினிங்னா லேத்து, ஷேப்பர், மில்லிங் மிஷின் தான் கன்வென்ஷனல் மிஷினிங். இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருக்குது. கிரைண்டிங் மிஷினில் கன்வென்ஷனல் மிஷின். இது என்ன அப்படின்னா ஒர்க் பீஸோட ஹார்ட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அந்த டூலோட ஹார்ட்னஸோட கம்மியாக இருக்கும். இது இருந்துச்சு கன்வென்ஷனல் மிஷினிங். இப்போ நம்ம அட்வான்ஸ் மிஷினிங் போகிறப்ப என்ன ஆகுனா ஒர்க் பீஸோட ஹார்ட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா டூலோட ஹார்ட்னஸோட ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ எப்படி மிஷினிங் பண்ணுறது அப்படின்னா நம்ம அப்ரேசிவ் வச்சோ வேறு ஏதோ வச்சு நம்ம மிஷினிங் பண்ண போகிறோம். ஏன் நம்ம வந்து அட்வான்ஸ் மிஷினிங் போகிறோம்? இப்போ நீங்கள் ஒரு டங்ஷனை மிஷின் பண்ணணும், இல்லை ஒரு போரான் கார்பன் மிஷின் பண்ணணும் அப்படின்னா அதோட ஹையர் ஹார்ட்னஸ் மெட்டீரியல் நீங்கள் போகும்போது காஸ்ட் வைஸ் அதிகமாகும். இன்னொன்று அது மிஷினிங் பண்ணுறது கஷ்டமான விஷயம். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா அட்வான்ஸ் மிஷினிங் போகிறோம். இதில் வந்து ஹை ஹார்ட்னஸ் உள்ள மெட்டீரியல் வந்து லோ ஹார்ட்னஸ் உள்ள மெட்டீரியல் வச்சு மிஷினிங் பண்ண முடியும். ஸோ எப்போதுமே டூல் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோயர் ஹார்ட்னஸாக இருக்கும் அட்வான்ஸ் மிஷினிங்கை பொறுத்த வரைக்கும். ஃப்ரீக்வன்சி ஆஃப் டூல்ஸ் ஆசிலேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து இதுக்குள்ளே இருக்குன்னா 15 கிலோ ஹெர்ட்ஸ்லேருந்து 30 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் ஃப்ரீக்வன்சி. இந்த டூலோட ஆசிலேஷன் பார்த்திங்கன்னா 15லேருந்து 30 வரைக்கும் இருக்கும். நம்ம 20க்கு மேலே போனது அல்ட்ராசோனிக் 15லேருந்தே ஆரம்பிச்சிடுது. அப்போ நீங்கள் ஆப்ஷனில் பாருங்கள் 10 to 15 ஆப்ஷன் இருக்குது. அப்போ 11, 12 வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டூல் மேக்ஸிமம் ஆரம்பிக்க 15 தான் ஆரம்பிக்கணும். 15ல் முடியுது. அப்போ இது வந்து கண்டிப்பாக இந்த ஆப்ஷனாக இருக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 18 to 20, கண்டிப்பாக 18 to 20ங்கிறது 15 to 30 இருக்குது. ஸோ இது ஆப்ஷனுக்கான சான்ஸ் இருக்குது. 25 to 50, 25 to 15 போது 25 to 30 வரும். 31, 30 to 30 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டூல் ஆசிலேட் ஆகாது. 25 to 15 கிடையாது. 5 to கிலோஹெர்ட்ஸ் ஆப்ஷனில் இங்கே வராது. அப்போ என்ன ஆப்ஷனாக இருக்கும்? 18 to 20 தான் இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர். சப்போஸ் வேறு ஒரு ஆப்ஷனை கொடுத்து 16 to 24 கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஆம்ப்ளிட்யூட் ஆஃப் ஆசிலேஷன். இது பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆம்ப்ளிட்யூட் ஆசிலேட் ஆகும் அப்படின்னா 25 மியூஎம்லேருந்து 100 மியூஎம் வரைக்கும் ஆசிலேட் ஆகும். ஆசிலேஷன் வந்து 25 மியூஎம்னு 100 மியூஎம் ஆசிலேட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 25 கீழே இருக்குது வராது. அடுத்து 25 to 40 கண்டிப்பாக அதில் வரும். ஆனால் 10, 11, 12 25 கீழே இருக்கிறனால கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வராது. தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 50 to 100 போது கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 100 to 1000 100க்கு மேலே ஆசிலேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 100க்கு மேலே வராது. இப்போ ஒரே ஆப்ஷன் வந்து 50 to 100 மியூஎம் தான் கரெக்டான ஆன்சர். இன் விச் இயர் டிஸ்கவரி ஆஃப் ஈயம் டுக் பிளேஸ் அப்படின்னா 1945. ஸ்டார்டிங்கில் சொன்னோம் 1945 தான் வந்து
ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சாங்க USM பாலாமுத் அப்படின்றவர். அடுத்து நெக்ஸ்ட் இதுக்கு போகிறோம், மிஷரிங் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். The measuring system of USM contains which are the following components? Magnetostrictor, concentrator, tools and slurry. இதெல்லாம் எல்லாமே இருக்கும். மேக்னட்டோஸ்ட்ரிக்டர்ன்றது என்னது, அது ஒரு டிரான்ஸ்டியூசர். என்ன செய்யும் அப்படின்னா மெக்கானிக்கல் அது வர எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுவோம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணுறது அதோட வேலை. மேக்னட்டோஸ்ட்ரிக்டர் 2 விதமான டிரான்ஸ்டியூசர் இருக்குது. ஒன்று மேக்னட்டோஸ்ட்ரிக்டர் டிரான்ஸ்டியூசர் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் இருக்குது. மேக்னட்டோஸ்ட்ரிக்டர் டிரான்ஸ்டியூசர் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, பீசோ எலக்ட்ரிக் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் கான்சன்ட்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட வைப்ரேஷனை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதை ரெசனன்ஸாக மாற்றதுக்காக கான்சன்ட்ரேட் யூஸ் ஆகுது. டூல்ஸ் அண்ட் ஸ்லரி, டூல் வந்து உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் இருக்கும், ஸ்லரி வந்து அப்ரேசிவ் பார்ட்டிகளும் வாட்டரும் இதை மிக்ஸ் பண்ணி ஸ்லரி வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கிறது தான் வந்து, இது மட்டும் இல்லை எல்லாமே இதில் இங்கே சொல்லியிருக்க எல்லாமே வந்து USMல இருக்கும். ஸோ ஆல் ஆஃப் தி மென்ஷன் கரெக்ட் ஆன்சர். In ultrasonic measuring, magnetostrictor is energized at ultrasonic frequency. இது கரெக்டான ஆன்சர். அல்ட்ராசோனிக் ஃப்ரீக்வன்சியில் எனர்ஜைஸ் ஆகும். ஆப்ஷன் ஏன்றது கரெக்ட் ஆன்சர். அல்ட்ராசோனிக் ஃப்ரீக்வன்சி போகிறதுக்கு டிரான்ஸ்டியூசர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மெக்கானிக்கல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஆஃப் த ஃபாலோவிங் சயின்டிஸ்ட் ஹூ டிஸ்கவர்ட் மேக்னோஸ்ட்ரிக்ஷன் எஃபெக்ட் அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்குது. பாலாமுத்துங்க USM கண்டுபிடிச்சார், மேக்னோஸ்ட்ரிக்டர் கண்டுபிடிக்கல. அப்புறம் ஸ்டீவோ ஃப்ளவர், ஜூல், டியூரிங் 4 இருக்குது. இது வந்து ஜூல் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். மேக்னட்டோஸ்ட்ரிக்டர் எஃபெக்ட் கண்டுபிடிச்சவர் ஜூல். ஸோ பாலாமுத்து USM கண்டுபிடிச்சார். In ultrasonic machining, magnetostrictor converts magnetic energy into which type of energy? Magnetic energy into mechanical energy. மேக்னெட்டிக் எனர்ஜி மேக்னெட் இருக்கும், அதுலேருந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் வரும்போது ஒரு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேக்னட்டோஸ்ட்ரிக்டர் நீங்கள் USM புக் எடுத்து பற்றி தெரியும். எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வரும்போது என்னாங்கன்னா அவங்க வந்து இந்த பார்ஷியலி மேக்னடைஸ்டாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கரண்ட் வரும்போது மேக்னெட் ஆகும், கரண்ட் இல்லாத ஆகும். அப்போ கரண்ட் வரும்போது மேக்னெட் ஆகும்போது அது அல்ட்ராசோனிக் ஃப்ரீக்வன்சியை கன்வெர்ட் பண்ணி என்ன மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆம்ப்ளிடியூட் அப்டைன் வித்தவுட் மெக்கானிக்கல் ஆம்பிளிஃபையர் இல்லை அப்படின்னா இதுக்கு 0.001 to 0.001 mm. சரி, மேக்னிஃபையர் ஆம்ப்ளிடியூட் மெக்கானிக் ஆம்பிளிஃபையர் இல்லைன்னா எவ்வளோ ஆம்ப்ளிடியூட் இருக்கும் அப்படின்னா 0.001 0.1 mm வரைக்கும் தான் அது வந்து மேக்னிஃபை ஆகும், அதாவது ஆம்ப்ளிடியூட் இருக்குன்னு சொல்கிறாங்க. 0.001 to 0.1 mm. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆம்ப்ளிடியூட் அப்டைன் வென் யூஸ் மெக்கானிக்கல் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணால் எவ்வளோ மாறும்? முன்னாடியே பார்த்துக்கோம். ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாறும், 25 mmலேருந்து 100 mm வரைக்குமே இதோட ஆம்ப்ளிடியூட் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆனால் ஆம்ப்ளிஃபையரை யூஸ் பண்ண என்ன ஆகும், வைப்ரேஷன் இருக்காது. 0.001 0.1 தான் ஆசிலேட் ஆகும். சப்போஸ் நீங்கள் மெக்கானிக்கல் மேக்னிஃபையர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருவீங்க, 40 to 50 இல்லை 50 to 100 வரைக்குமே வரும். ஆனால் 40 to 50 போட்டுருக்காங்க, மீடியம் ரேஞ்சாக போட்டுருக்காங்க. மீடியம் ரேஞ்சாக 40 to 50 போட்டுருக்காங்க. ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 25 to 100 வரைக்கும் இருக்குது. ஸோ 50 to ரெண்டுமே ஆன்சர் கரெக்ட் தான். 40 to 50 வரும், 50 to 100 வரும். 50 to 100ங்கிறது ஹை ஃப்ரீக்வன்சி, அதாவது இன்னமும் நீங்கள் வந்து பிசிஓவில் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி வரும். நார்மலாக வந்து ஒரு மெக்கானிக்கல் ஆம்ப்ளி யூஸ் பண்ணும்போது மீடியம் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கனால 40 to 50ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சப்போஸ் ஹை ஃப்ரீக்வன்சிக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் 50 to 100ங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ 40 to 50 தான் கரெக்டு. In USM, tool tips must have low resistance and fatigue strength. ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும், ஹை ஃபேட்டிக் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அப்போ தான் மட்டும் தான் டூல் யூஸ் பண்ண முடியும். அது ஒர்க் பீஸோட லெஸ் ஹார்ட்னஸாக இருக்கலாம். ஆனால் வந்து ஸ்ட்ரென்த் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபேட்டிக் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹை ஹார்ட்னஸாக இருக்கும், ரொம்ப புவர் குவாலிட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஆப்ஷன் பி வந்து ஃபால்ஸ். கண்டிப்பாக வந்து ஹையர் ஹார்ட்னஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹையர் ஸ்ட்ரென்த்து ஃபேட்டிக் ஸ்ட்ரென்த்து அண்ட் ஹை வியர் ரெசிஸ்டன்ஸாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அப்ரேசிவ் டூலில் போய் இது போய் என்ன செய்ய போகுது, அப்ரேசிவ் டூலில் வந்து ஒர்க் பீஸ்க்கு ஆப்போசிட்டாக அகேன்ஸ்டாக வந்து கொடுக்க போகுது. ஸோ அது வந்து ஈஸியாக வியர் ஆச்சு அப்படின்னா டூல் வியர் ஆயிரும், ஒர்க் பீஸ் வந்து என்ன இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். அட் வாட் ரேட் ஸ்லர்ரி இஸ் பம்ப்டு த்ரூ நாசல் இன் USM? 25 லிட்டர் பெர் மினிட் கரெக்டான ஆன்சர். இப்போ 10 லிட்டர் பெர் மினிட் இல்லை, 50 இல்லை, 75 இல்லை. ஸ்லர்ரி பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பார்ட்டிகளோ இல்லை வேறு ஒரு காம்பினேஷனோட அப்ரேசிவ் கலக்கும் போது 25 லிட்டர் பெர் மினிட்டில் வந்து யூஸ்வலாக வந்து பம்ப் ஆகும். அடுத்து மெட்டல் ரிமூவல் ரேட்டில் வந்து பார்க்க போகிறோம். மெட்டீரியல் ரிமூவல் ரேட். ஸோ MRR அப்படின்னா மெட்டீரியல் ரிமூவல் ரேட், மெட்டல் ரிமூவல் கிடையாது, வச்சுக்கோங்க. பை விச் ஆர் த ஃபாலோவிங் மீன்ஸ் மெட்டீரியல் ரிமூவல் ரேட் இன் USM? மெக்கானிக்கல் ஆப்ரேஷன் நடக்கும், மைக்ரோ சிப்பிங், கேவிடேஷன், ஆல் ஆஃப் தி மென்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இதில் நடக்கும் அப்படின்னா மெட்டீரியல் வந்து மெக்கானிக்கல் ஆப்ரேஷன் மூலமாக நடக்கும்,
மைக்ரோ சிப்பிங் மூலமாக நடக்கும், கேவிடேஷன் மூலமாக நடக்கும், எல்லாமே நடக்கும். 3 ஆப்ரேஷன் மூலமாக நடக்கும். அடிஷனலாக வந்து ஹேமரிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மூலமாக என்ன ஆகும், இந்த மெக்கானிக்கல் இந்த மெட்டல் ரிமூவல் நடக்கும். ஸோ மெக்கானிக்கல் அப்ரேஷன்றது இதில் கரெக்டான ஆன்சர். மெக்கானிக்கல் அப்ரேஷன் ஏன்னா டூல் இருக்கும், கீழே ஒர்க் பீஸ் இருக்கும், கீழே அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். எப்போ வந்து அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து அதில் ஒர்க் பீஸில் ஃபோர்ஸ் பண்ணுதோ அப்போ அப்ரேஷன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பீஸ் வந்து ரிமூவ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா இந்த கேவிடேஷன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப மினிமம் அமௌண்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு ஹேமரிங் ஆக்ஷனில் 4 ஆக்ஷன் இருக்கும். இதில் ஸோ இந்த மாதிரி 4 ஆக்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் மிஷினிங் நடக்குதுன்னா யூஎஸ்எம்மில் இந்த 4 ஆக்ஷன் த்ரோயிங் ஆஃப் அப்ரேசிவ் கிரைன்ஸ் மூலமாக நடக்கும், ஹேமரிங் ஆஃப் அப்ரேசிவ் கிரைன்ஸ், கேவிடேஷன் இன் ஃப்ளூயிட் மீடியம் அரைசிங் அல்ட்ராசவுண்ட் வைப்ரேஷன், கெமிக்கல் எரோஷன், இந்த 4 மூலமாக நடக்கும். இதில் பார்த்திங்கன்னா கேவிடேஷனுங்கிறத ரொம்ப மினிமமாக இருக்கும், அது பெருசாக ஒன்று இருக்காது. ஏன்னா கேவிடேஷன் எஃப்எம்மில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கேவிடேஷன் டு தி டோட்டல் மெட்டல் ரிமூவ் பார்த்திங்கன்னா லெஸ் தேன் 5%. ரொம்ப 5% கம்மியாக தான் வந்து கேவிடேஷன் எஃபெக்ட்டுனால நம்ம என்ன செய்வோம், யூஸ்வலாக கொடுக்கும்போது நம்ம வந்து ஹேமரிங் ஆக்ஷன் மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம். மற்ற கேவிடேஷனோ வேறு எதையும் மெசேஜ் எடுக்கிறதில்ல. நம்ம கேவிடேஷன் மைக்ரோ சிப்பிங் சரி ரொம்ப பெருசாலும் நோட் பண்ணுறதில்ல. ஆனால் இதோட எஃபெக்ட் இருக்கும். இது ரொம்ப லெஸ் தேன் 5%னால நெக்லிஜிபிள் அமௌண்ட் இருக்கனால விட்டுரும் நம்ம அதை. In which of the following mechanisms, which one is dominant metal removal? Dominant சொல்லிட்டு 3 ப்ராசஸ் இருக்குது, ஹேமரிங், கேவிடேஷன், மைக்ரோ சிப்பிங், இல்லை அப்ரேஷன் ஒன்று. இதில் எது டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஹேமரிங் ஆக்ஷன் தான் டாமினண்ட்டாக இருக்கும் அது கம்பேர்ட் டு த 2 கேவிடேஷன், மைக்ரோ சிப்பிங்கில். ஸோ நம்ம வந்து டாமினண்ட் ரோல் வந்து ஹேமரிங். When machining porous material, which type of mechanism introduced? ஸோ இந்த போரஸ் மெட்டீரியல் என்னன்னு தெரியணும். போரஸ் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா மெட்டீரியலில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்தால் அதுவே போரஸ் மெட்டீரியல். சின்ன ஹோல்ஸ் போர் ஹோல்ஸ் சொல்கிறோம் இல்லையா, சின்ன ஹோல்ஸ் நிறையா ஹோல்ஸ் இருந்துச்சு, டெனி ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதுவே போரஸ் மெட்டீரியல் சொல்கிறோம். இந்த போரஸ் மெட்டீரியலை வந்து எந்த டெக்னாலஜி எந்த மெக்கானிசம் மூலமாக ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா எரோஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே போய் உள்ள இந்த ஹோல்ஸ்குள்ளே போய் எரோட் ஆகும். ஸோ எரோஷன். ஸோ அப்ரேஷன் வேறு, எரோஷன் வேறு, கரோஷன் வேறு, இதில் ஒன்றும் வேறுலாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஸோ எரோஷன் மூலமாக போரஸ் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணலாம். The rate of metal removal depends on which of the following features: frequency, static pressure, machining area, all of the mentioned. ஸோ மெட்டல் ரிமூவல் ரேட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மெட்டல் ரிமூவல் ஆகும். ஸ்டாட்டிக் ப்ரெஷரை பொறுத்து வந்து கண்டிப்பாக எவ்வளோ ப்ரெஷரை நம்ம ஃபீட் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. அண்ட் மிஷினிங் ஏரியா எவ்வளோ ஏரியா, அந்த டூலோட ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எம்ஆர்ஆர் மெட்டல் ரிமூவல் ரேட் குறைஞ்சிடும். ஸோ வந்து எல்லாமே 4வது மென்ஷன் 4மே வந்து கண்டிப்பாக ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட். இவங்க கொடுக்க 3மே வந்து கண்டிப்பாக வந்து மெட்டல் ரிமூவல் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். The machinability of USM depends on brittleness criterion. ஸோ பிரிட்டில்னஸ் கிரிட்டீரியன் அப்படின்னா வந்து நம்ம யூஎஸ்எம்மை பொறுத்த வரைக்கும் அல்ட்ராசோனிக் மிஷினிங்கில் அல்ட்ராசோனிக் மிஷின் மட்டும் இல்லை, அட்வான்ஸ்டு மிஷினிங் அப்ரேசிவ் நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு பிட்டில் இந்த ஒர்க் பீஸை மட்டும் தான் மிஷினிங் பண்ண முடியும். டக்டைல் மெட்டீரியலில் உங்களை மிஷினிங் பண்ண முடியாது. எப்போ அப்படின்னா அப்ரேசிவ் பார்ட்டிகல் யூஸ் பண்ணாலே. ஏன் அப்ரேசிவ் பார்ட்டிகல் யூஸ் பண்ணி டக்டைல் மெட்டீரியல் மிஷின் பண்ணுறதுல ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் டக்டைல் பார்ட்டிகளை பார்த்தீங்கன்னா அது டக்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கும் டக்டைல் மெட்டீரியல். அப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியல் இருக்குது, அது மேலே ஒரு அப்ரேசிவ் பார்ட்டிக்கலை இது பண்ணிவிட்டு ஒரு டூல் மூலம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த எலாஸ்டிசிட்டி இருக்கனால உள்ளே என்ன ஆயிரும், டக்டிலிட்டி அதிகமாக இருக்குது, எலாஸ்டிக் அதிகமாக இருக்குது. இப்போ அந்த அப்ரேசிவ் பார்ட்டிகல் உள்ளே போய் இன்செர்ட் ஆகிரும். அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் அது ஆக்சுவலாக மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக அது உள்ளே போய் இன்செர்ட் ஆகிரும். அப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணுறது பெரிய வேலையாயிரும். இதே பிரிட்டில்னஸ்னால் அப்படி இல்லை, பிரிட்டில்னஸ் உள்ளே எதுவும் இம்ப்ரூவ் ஆகாது, உள்ளே வந்து எதுவும் பெனட்ரேட் ஆகாது. அப்படியே உள்ள அப்ரேசிவ் பார்ட்டிகல் பட்டவுடனே என்ன ஆச்சுன்னா ஷார்ப் எட்ஜஸ் ஃபுல்லாக மெட்டீரியல் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நம்ம எல்லோ அட்வான்ஸ் மிஷினிங்காக இருந்தாலும் அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம பிரிட்டில் ஒர்க் பீஸ்க்கு மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மிஷினபிலிட்டி ஆஃப் யூஎஸ்எம்மில் அப்ரேசிவ் பார்ட்டிகல் யூஸ் பண்ணுறோம். டிபெண்ட்ஸ் ஆன் பிரிட்டில்னஸ் கிரிட்டீரியன் அப்படின்னா கரெக்ட், ட்ரூன்னு சொல்லணும். ஏன்னா பிரிட்டில்னஸ் கிரிட்டீரியன் வச்சு தான் நம்ம வந்து பிரிட்டில்னஸ் கிரிட்டீரியன் வச்சு தான் இருக்குது. பிரிட்டில்னஸ் மட்டும் தான் இது நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். Which of the following are the features of tool affecting MRUSM? இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹார்ட்னஸ், வியரபிலிட்டி, அக்யூரசி, மவுண்டிங்.
யூஎஸ்எம் மிஷினை பொறுத்த வரைக்கும் இங்கே டூலை கரெக்டாக மவுண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், கரெக்டான எம்ஆர் அக்யூரசி எல்லாமே இருக்கும். ஸோ மவுண்டிங் அப்படிங்கிறத கரெக்டாக ஆன்சர். இதெல்லாம் இருக்குது, ஹார்னஸ், வியரபிலிட்டி, அக்யூரசி எல்லாமே இருக்குது. இது எல்லாமே எப்போ வரும், ஹார்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இந்த எம்ஆர் மிஷினுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த மவுண்டிங் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். டூல் மவுண்டிங் அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு செட்டப்பே இருக்குது, எப்படி எங்கே மவுண்ட் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு செட்டப் இருக்குது. அது சின்ன கவர்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ மவுண்டிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ மவுண்டிங் தான் முக்கியமான ஒன்றா சொல்கிறோம் நம்ம. வாட் இஸ் த மிஷினபிள் ரேட் ஆஃப் கிளாஸ்? கிளாஸுங்கிறது 100% மெட்டல் மெட்டீரியல். ஸோ 100% என்ன கண்டிப்பாக வந்து இது மிஷினிங் பண்ண முடியும். 20-15 இல்லை. கிளாஸை பொறுத்த வரைக்கும் 100% மிஷினிங் பண்ணலாம். கிளாஸை வந்து மிஷினிங் பண்ணுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ப்ராசஸ் வந்து அல்ட்ராசோனிக் மிஷினிங் ப்ராசஸ். அடுத்து மெட்டல் டிமோலேட்டர் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் டு எம்ஆர்ஆர் வித் இன்க்ரீஸ் இன் டூல் ஆம்ப்ளிடியூட்? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டு எம்ஆர்ஆர் வித் இன்க்ரீஸ் இன் டூல் ஆம்ப்ளிடியூட்? டூல் ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகுறாங்க, கண்டிப்பாக டூல் ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதிகமான அந்த அந்த அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸில் போய் ஒரு ஹிட் கொடுக்க போது வெலாசிட்டி வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ எம்ஆர்ஆர் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இன்க்ரீசஸ் எல்லா டூலும் வந்து இங்கே ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது ஆம்ப்ளிடியூடுங்கிறது என்னது, மேலேருந்து கீழே மூவ் ஆகும் இல்லையா. டூல் இப்படி இருக்குன்னா கீழே ஒரு பீஸ் இருக்கும். ஸோ இந்த டூல் வைப்ரேஷன் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக எம்ஆர் இம்ப்ரூவ் ஆக போகுது, கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எந்த ஒரு செட்டைன் ரேஞ்சையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அப்புறம் டிக்ரீஸ் ஆகும். இதனால் நம்ம இன்க்ரீஸிங் இருக்கிறனால டிக்ரீஸ் ஆகோட இன்க்ரீஸோட ரேஷியோ அதிகமாகிறனால வி ஆல்வேஸ் சேயிங் தட் whenever the amplitude of tool is increasing, MRR is also going to be increased. The vibration amplitude determines which parameter of the abrasive particles. The vibration amplitude எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் அப்ரேசிவ் பார்ட்டிகல் கிடையாது, டார்க் ஆஃப் அப்ரேசிவ் பார்ட்டிகல் கிடையாது, நீங்கள் ரொட்டேட்டே ஆகலை, ப்ரெஷர் கிடையாது, வெலாசிட்டி எவ்வளோ வெலாசிட்டியில் போய் அதில் ஹிட் ஆகுது, என்ன ஸ்லரிங் கொடுக்குறாங்க, எவ்வளோ வெலாசிட்டியில் போய் ஒரு பீஸ் ஹிட் ஆகுது வச்சு தான் வந்து எம்ஆர்ஆர் வந்து டிசைட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் வந்து வெலாசிட்டி. If splashing occurs, it will result in increase of metal removal USM. இப்போ ஸ்ப்ளாஷிங் என்ன தெரியணும். ஸ்ப்ளாஷிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்லரியை வந்து உள்ளே கொண்டு வரீங்க, இங்கே டூல் இருக்குது, அதிகமான ஸ்லரி ஃபோர்ஸ் நீங்கள் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் பீஸில் வந்து ஆக்சுவலாக என்ன ஆகும்னா அது வந்து ஒர்க் பீஸில் வந்து அப்ரேசிவ் பார்ட்டிகல்லாம் ஸ்டாண்ட் ஆகிட்டு இங்கே வந்து மிஷினிங் டூல் வைப்ரேட் கொடுக்கும்போது இது மிஷினிங் பண்ணணும். ஸ்ப்ளாஷிங்கிறது என்னன்னா, இங்கே வந்து வட்டுட்டு வெளியே போயிடும் மெட்டீரியல், ஸ்ப்ளாஷ் ஆகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஸ்ப்ளாஷ் ஆகி பக்கத்தில் தெரிக்கும். அப்போ ஸ்ப்ளாஷ் ஆகும்போது என்னன்னா, நீ கொடுக்குற அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு பீஸ் மேலே இருக்காது. ஸோ ஸ்ப்ளாஷ் ஆகும்போது அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் வெளியே போயிடுச்சுனால என்ன கண்டிப்பாக மெட்டல் டிமோலேட் குறையும். என்ன சொல்கிறாங்க, ஸ்ப்ளாஷிங் ஆக்கர்ஸ் இட் வில் ரிசல்ட் இன்க்ரீஸிங் மெட்டல் டிமோலேட். கண்டிப்பாக என்ன ஆகாது, இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து ஃபால்ஸ், இன்க்ரீஸ் ஆகாது, இது ஃபால்ஸ். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி ஆசிலேஷன் ரேஞ்சஸ் பிட்வீன் விச் ஆர் த ஃபாலோயிங் வேல்யூஸ்? இதுக்குள்ள ஆசிலேஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் வந்து 0.04 to 0.08 mm, இதுக்குள்ளே தான் அந்த ஆசிலேஷன் இருக்கும். as the vibration frequency increases, what happens to metal removal rate? ஆக்சுவலாக வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காது. ஏன்னா ஒரு இது இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் கண்டிப்பாக எல்லா ஒரு ப்ராசஸ்லையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அப்புறம் கூட்டதே டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போதுமே இன்க்ரீஸ் அண்ட் தென் டிக்ரீஸ், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் டிக்ரீஸ் ஆகிரும். which of the following can be used as an abrasive carrying medium? abrasive carrying medium பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் வாட்டர் வந்து ஒரு காமன் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், அப்புறம் பென்சின் யூஸ் பண்ணலாம், கிளைக்கால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் மூணு கொடுக்குற மூணுமே என்ன செய்யலாம், நம்ம ஃப்ரீக்கு அந்த மிக்சரை உருவாக்குறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம், யூஸ் பண்ணலாம். அந்த மிக்சரை அப்ரேசிவ் மிக்சரை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கலாம் வாட்டர், பென்சின், கிளைக்கால். if there is an increase in viscosity of slurry, that is viscosity of slurry, what happens to MRR? அப்போ இந்த viscosity of slurry இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்னு கேட்குறாங்க அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகும், ரிமைன் சேம். இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். ஏன் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா, விஸ்காசிட்டி ஆஃப் ஸ்லரி, இந்த ஸ்லரி வந்து வாட்டரும் இல்லை வேறு ஏதோ கொடுக்குறோம் நம்ம, அது ஆக்சுவலாக விஸ்காசிட்டிங்கிறது என்னது, ரெஸ்ட்ரிக்டட் டு மூவ். ஒரு இடத்துல வந்து ஒரு தேன் எடுக்கிறீங்க, ஒரு தரையில் வந்து ஃப்ளோ பண்ண விட்றீங்க, வாட்டர் டேக்கிங் ஃப்ளோ பண்ண விட்றீங்கன்னா வாட்டர் ஏமா போகும். அப்போ எந்த அளவுக்கு ஏமா போதும், அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் அந்த அளவுக்கு ஈஸியாக ஸ்மூத்தாக ரன் ஆகும். நீங்கள் விஸ்காசிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகுது, அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் உடனே மூவ் ஆகாது, சீக்கிரமாக எல்லா பக்கமும் ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகாது. அப்போ வந்து கண்டிப்பாக என்ன எம்ஆர்ஆர் வந்து டிக்ரீஸ் ஆக தான் செய்யும்.
how much percent of abrasives recommended in general for abrasive medium? Maximum பார்த்தீங்கன்னா 40% வந்து நீங்கள் abrasive particles இந்த ஸ்லரியில் இருக்கலாம். ஸோ 30 to 35% கரெக்டான ஆன்சர். Machining rate can be affected by the ratio of hardness of tool to that of hardness of workpiece. இந்த ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஹார்னஸ் ஆஃப் த டூல் ஹார்னஸ் ஆஃப் ஒர்க் பீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மிஷினபிலிட்டி ரேட்டு வந்து டிக்ரீஸ் ஆகும், எம்ஆர் ரேட்டு டிக்ரீஸ் ஆகும். இதே வந்து இந்த ரேஷியோ வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும், ஸோ இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். மிஷினிங் ரேட் கேன் பி அஃபெக்டட் பை த ரேஷியோ ஆஃப் ஹார்னஸ், கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இது இன்க்ரீஸாக டிக்ரீஸாக இதை வச்சு தான் மிஷினிங் ரேட் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். As the tool area increases, what happens to MRR? டூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேட்டட் டூலாக தான் இருக்க போது, ஒரு பாயிண்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஸோ அங்கே மட்டும் தான் ஏரியா வந்து மிஷின் பண்ண போது, ஸோ வந்து மிஷினிங் ஆகும். சப்போஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா பக்கமும் ஈக்குவலாக மிஷின் ஆகுமான்னு ஆகாது. ஸோ என்ன ஆகும், இதில் வந்து டூல் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எம்ஆர்ஆர் கண்டிப்பாக வந்து டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகாது, யூஸ்வலி டிக்ரீசஸ் கம்பேர்ட் டு எ கான்சன்ட்ரேட்டட் டூல். அதனால இது பேர் கான்சன்ட்ரேட்டாக சொல்கிறாங்க. கான்சன்ட்ரேஷனாக சின்ன ஒரு ஏரியாவில் இருக்கும்போது கண்டிப்பாக வெலாசிட்டி ப்ரெஷர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டூல் ஈஸியாக ரிமூவ் ஆகும், மெட்டல் ஈஸியாக ரிமூவ் ஆகும். நீங்கள் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா மெட்டல் அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் ஆகாது, யூனிஃபார்ம் ப்ரெஷராக போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு ரிமூவல் ரேட்டும் குறைஞ்சிரும். When the static pressure of the feed is increases, what happens to MRR? ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த ஃபீட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளாஷிங் ஆயிரும். ஸ்ப்ளாஷிங் ஆச்சுன்னா எம்ஆர்ஆர் வந்து என்ன ஆயிரும், எம்ஆர்ஆர் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ ஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங், ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், ஒரு கண்டிஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளாஷிங் அக்கற ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து மெட்டல் நிலை குறைஞ்சிரும். ஸோ ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர். டிக்ரீஸ் ஆகாது, ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் டிக்ரீஸ் ஆகும். Dimensional accuracy. Which of the following distributing factors does not affect the machining parts? Machining part பொறுத்த வரைக்கும் சைடு வியர் ஆஃப் டூல் மிஷினிங் பார்ட் அஃபெக்ட் பண்ணாது. அப்ரேசிவ் வியர், அக்யூரேட் ஃபீட், ஃபார்ம் எரர் ஆஃப் டூல். ஸோ அப்ரேசிவ் வியர் இது எல்லாமே வந்து டூல் நடக்கிறது. மிஷினிங் பார்ட்ஸில் வந்து அக்யூரேட் ஃபீடு தான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அங்கேருந்து மிஷினிங்கில் தான் ஃபீடு வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். Which one of the following factors affects the accuracy of parts? Steady abrasive flow, accurate feed, unsteady abrasive flow, ultrasonic frequency. இதில் வந்து அக்யூரசி மிஷின் ஸ்டெடி அப்ரேசிவ் ஃப்ளோ வந்து கண்டிப்பாக அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். அக்யூரேட் ஃபீடாக இருந்தாலும் ஸ்ப்ளாஷிங் இருக்காது, இம்ப்ரூவ் ஆகும். அல்ட்ராசோனிக் ஃப்ரீக்வன்சி நல்லா ஹை ஃப்ரீக்வன்சி கொடுத்தீங்கன்னா அப்பயும் வந்து இது இம்ப்ரூவ் ஆகும். அன்ஸ்டெடி அப்ரேசிவ் ஃப்ளோ அப்படின்னா அப்ரேசிவ் ஃப்ளோ வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்பீடாக வரும், அப்புறம் ஸ்லோவாக வரும், ஸ்பீடாக வரும், ஸ்லோவாக வரும். அப்ரேசிவ் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும் போது உங்களுக்கு அதே ஆம்பிளிடியூடுக்கு வந்து கண்டிப்பாக எம்ஆர்ஆர் ரேட் வந்து யூனிஃபார்மாக இருக்காது. அப்போ உங்களுக்கு அன்ஸ்டெடி அப்ரேசிவ் ஃப்ளோங்கிறத கரெக்டான ஆன்சர். State whether the statement is true or false. Hole oversize measure the difference between hole diameter measured at the bottom surface and tool diameter. ஆக்சுவலாக ஹோல் ஓவர்சைஸுங்கிறது என்ன அப்படின்னா அந்த டூலோட டயாமீட்டருக்கும் அந்த ஹோலோட டாப் சர்ஃபேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். அதான் வந்து ஹோல் ஓவர்சைஸ் சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாட்டம் கொடுத்துட்டாங்க, தப்பு, இது வந்து ஃபால்ஸ். ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஸோ இங்கே ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ டாப் சர்ஃபேஸுக்கும் அந்த டூல் டயாமீட்டருக்குள்ளே தான் வந்து இது வந்து W4C இல்லை, இது வந்து B4C. தப்பாக இருக்குல்ல, B4C tool. B4C is boron carbide. So while measuring B4C in glass, tool overcut size when compared to mean grain size. So mean grain size பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸையும் போரான் கார்பைடு மிஷின் பண்ணோம் அப்படின்னா 2 times கிரேட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. 2-4 மடங்கு வரைக்கும் இருக்கும். While machining B4C boron carbide, tool overcut size when compared to mean grain size is 3 times smaller. 3 times greater.
அங்கே வந்து 2 டைம்ஸ் பார்த்தோம், இங்கே வந்து 3 டைம்ஸ் அதிகமாக இருக்கும் ப்ரௌன் கார்டு மிஷின் பண்ணோம்னா. 2 டைம்ஸ் இல்லை, 2 டைம்ஸ் ஸ்மாலர் இல்லை, 3 டைம்ஸ் கிரேட்டர். இந்த ஃபாலோவிங் யூஎஸ்எம் அக்யூரசி லெவல்ஸ் ஆர் லிமிட்டட் டு விச் வேல்யூ அப்படின்னா ஆப்ஷன் வந்து அக்யூரசி லெவல் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.05 மாதிரி இருக்கும். நம்மளால் என்ன செய்ய முடியும், அக்யூரேட்டாக பார்ட்ஸ் மிஷின் பண்ண முடியும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.05. அடுத்து கோனிசிட்டி ரிசல்ட்ஸ் ஆஃப்டர் மிஷினிங் பை அல்ட்ராசோனிக் மிஷினிங் கேன் பி ரெடியூஸ்ட். கோனிசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேரல் சர்ஃபேஸாக இல்லாமல் ஒரு பேரல் சர்ஃபேஸாக இல்லாமல் கொஞ்சம் இன்க்ளைனாக இருக்கிறது. கொஞ்சம் இன்க்ளைனாக இருந்தால் அது கோனிசிட்டின்னு சொல்லுவாங்க. சர்க்குலாரிட்டி அப்படின்னா ரவுண்டாக இருக்கிறது. கோனிசிட்டிங்கிறது கொஞ்சம் இன்க்ளைனாக இருக்கும். இப்போ கோனிசிட்டி எதனால் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டைரக்ட் இன்ஜெக்ஷன் ஆஃப் ஸ்லரி, டூல்ஸ் ஹேவிங் நெகட்டிவ் டேப்பர், ஹை ஸ்டாட்டிக் ப்ரெஷர், ஆல் ஆஃப் தி மென்ஷன். 3 காரணத்தினாலையுமே வந்து என்ன ஆகும்னா இந்த கோனிசிட்டி அப்படிங்கிறது நம்மளால் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் கண்ட்ரோல் பண்ண ரெடியூஸ் ஆகும். ஸோ கோனிசிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் இன்ஜெக்ஷனாக சொல்லி கண்ட்ரோல் பண்ணலாம். நெகட்டிவ் டேப்பரை வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். அப்புறம் ஹை ஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது மாதிரி ப்ரெஷரு அப்புறம் டேப்பர் அப்புறம் இந்த டைரக்ட் இன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நம்ம கோனிசிட்டியை ரெடியூஸ் பண்ணலாம். டிப்பிக்கல் ரவுண்ட்னஸ் எரர் இன் கிராஃபைட் ரிசல்டட் டியூ டு லேட்டரல் வைப்ரேஷன்ஸ். ஸோ ரவுண்ட்னஸ் எரர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்னென்னு சொல்லிடலாம். ஆப்ஷனில் வந்து 1 to 20 mm, 20 to 60, 60 to 100, 100 to 150 mm. ஆன்சர் வந்து 20 to 60 mm. அதாவது ரவுண்ட்னஸ் எரர் கிராஃபைட் மிஷின் பண்ணிங்கன்னா 20 to 60 mm. Typical roundness error in glass resulted due to lateral vibrations is between. So option வந்து 1 to 20, 20 to 40, 40 to 140, 150 to 250 mm. ஆன்சர் வந்து 40 to 140 mm வரைக்கும் ரவுண்ட்னஸ் எரர் வந்து நம்ம இருக்கும் அப்படின்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 20 to 60 இருக்குது கிராஃபைட்டில். கிளாஸாக பார்க்கும்போது அதிகமாக ரவுண்ட்னஸ் எரர் வருது 40 to 140 mm. Which of the following affect the surface finish of the machining parts? Amplitude, material, tool surface, all of the mention. இது வந்து அல்ட்ராசோனிக் மிஷினிங்கை வந்து இது பண்ண அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு டிக்ரீஸ் ஆனாலும் கண்டிப்பாக வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் அஃபெக்ட் பண்ணும். மெட்டீரியலை பொறுத்து கண்டிப்பாக சர்ஃபேஸ் ஃபினிஷ் மாறும். ஏன்னா ஒன்று ஹை ஹார்னஸாக லோ ஹார்னஸாக இருக்கலாம். இல்லை மெட்டீரியல் வேறு மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் மாற்றணும். இல்லைனாலும் சர்ஃபேஸ் ஃபினிஷ் இருக்காது. டூல் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லா இவங்க சொன்ன எல்லா ஃபேக்டருமே கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் சர்ஃபேஸ் ஃபினிஷில். What is the value of surface finish achieved when we use abrasive grit number 240? ஸோ இது ஸ்பெசிஃபை வைக்கிறாங்க. 240 இது பண்ணாங்க அப்படின்னா 0.25 to 0.3. இது நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கிரிட் நம்பருக்கும் என்ன அப்ரேசிவ் இந்த வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் படித்தா மட்டும் தான் படிக்க முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான். When the viscosity of liquid carrier is increased, then the surface quality of the parts டிக்ரீஸ் ஆகும். விஸ்காசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக சர்ஃபேஸ் குவாலிட்டி முன்னாடி பார்த்துக்கணும். நம்ம சர்ஃபேஸ் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். ஸோ விஸ்காசிட்டி குறைய ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் பார்ட் அப்ளிகேஷன். அல்ட்ராசோனிக் மிஷினிங் கேன் பி யூஸ்டு ஃபார் விச் ஆர் த ஃபாலோயிங் ப்ராசஸ் அப்ளிகேஷன். ஸோ எல்லாத்தையும் பண்ணலாம். ட்ரில்லிங் பண்ணலாம், ட்ரில்லிங்கில் யூஸ் பண்ணலாம் அல்ட்ராசோனிக் மிஷினிங்கை. ட்ரில்லிங்கில் அது தனியாக மிஷினிங் இருக்குது. அல்ட்ராசோனிக் ரொட்டேஷன் மிஷினிங் தனியாக இருக்குது. ட்ரில்லிங், சிங்கிங் அண்ட் கான்டரிங், பாலிஷிங் 3 ப்ராசஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் அல்ட்ராசோனிக் மிஷினிங்கை. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த லிமிட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா தட் இஸ் டு பி மிஷின்டு யூஸிங் யூஎஸ்எம். யூஎஸ்எம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1000 mm வரைக்கும், அந்த 1000 mm² வரைக்கும் நம்ம வந்து மிஷின் பண்ண முடியும். எழுத மாட்டேங்குது. 1000 mm² மிஷின் பண்ண முடியாது. அதுக்கு மேலே மிஷின் பண்ண முடியாது. இப்போ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 100 mm² இருக்குது. ஸோ அதுவும் மிஷினிங் பண்ணலாம். லெஸ் தேன் 500 mm அதுவும் மிஷினிங் பண்ணலாம். லெஸ் தேன் 1000 mm² இருக்குது. கண்டிப்பாக அதை மட்டும் என்ன செய்யணும், நம்மளால் மிஷினிங் பண்ண அது வரைக்கும் மிஷினிங் பண்ணலாம். 1000 mm மிஷினிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1500 கண்டிப்பாக மிஷினிங் பண்ணவே முடியாது. 1500 மிஷினிங் பண்ண முடியாது. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1000 mm² மிஷின் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் சிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர்.
ட்ரில்லிங் இன் அல்ட்ராசோனிக் மிஷினிங் இஸ் டன் பை விச் மோஷன் ஆஃப் தி டூல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிலேட்டிங் அண்ட் ரொட்டேஷன், ஆசிலேஷன் அண்ட் ரொட்டேஷன். இதோட மிஷினிங்கோட டைப்பே வேறு. மிஷினிங் பார்த்தீங்கன்னா ரோட்டரி அல்ட்ராசோனிக் மிஷினிங் RUM அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர். ஆனால் ஷார்ட்டாக வந்து அல்ட்ராசோனிக் மிஷின் சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா RUM, ரோட்டரி அல்ட்ராசோனிக் மிஷினிங். இது ஆசிலேஷன் இருக்குது, ரொட்டேஷன் இருக்கும். Which of the following materials rotary ultrasonic machining can be used to drill holes? Glass, alumina, ferrite. மூணுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல் ஆஃப் தி மென்ஷன். கிளாஸும் யூஸ் பண்ணுவாங்க, அலுமினா, ஃபெரைட் மூணு யூஸ் பண்ணுவாங்க. State whether the following statement is true or false. Rotary ultrasonic machining is the process in which interrupted drilling of smaller diameter holes takes place. ஆக்சுவலாக அல்ட்ராசோனிக் மிஷின் இது பண்ணாலுமே அன்இன்டரப்டாக தான் இருக்கும். இன்டரப்டட் அப்படின்ற வார்த்தை தப்பு. ஸோ இன்டரப்ட் வார்த்தை வந்ததுனால இது ஃபால்ஸ். ஃபால்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். அன்இன்டரப்டட் ட்ரில்லிங் தான் இருக்கும். On which of the following features of cavity will the penetration depth depend on? Depth, diameter, size, all of them. இப்போ டெப்த்தை பொறுத்தும் வந்து என்ன ஆகும், பெனட்ரேஷன் டெப்த் இருக்கும். எவ்வளோ டெப்த்து உள்ளே போகுது அப்படின்றத போது பெனட்ரேஷன் டெப்த் இருக்கும். டயாமீட்டர் எவ்வளோ டயாமீட்டர் நம்ம போட போகிறோம், எவ்வளோ ஆழம் போட போகிறோம் இருக்குது. என்ன சைஸ் ஆஃப் ஹோல் நம்ம போட போகிறோம், என்ன சைஸ் ஆஃப் ஹோல் நம்ம வந்து மிஷினிங் பண்ண போகிறோம் இருக்குது. ஸோ இது இவங்க சொன்ன எல்லா ஃபேக்டர்ஸுமே கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். ஸோ டி தான் கரெக்டான ஆன்சர். What is the value of depth in ultrasonic sinking after which material removal becomes difficult? எந்த வேல்யூக்கு மேலே போனால் வந்து அல்ட்ராசோனிக் சிங்கிங் பண்ண முடியாது அப்படின்னா 7 mmக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது, சிங்கிங் வந்து பண்ண முடியாது. ஸோ 7 mmக்கு மேலே இருந்துச்சா பண்ண முடியாது. ஸோ 5 to 7 mm ஆப்ஷன் வந்து 5 to 7 mm. இதுக்கு மேலே போனால் சிங்கிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். In production of EDM electrodes, typical ultrasonic speeds in graphite ranges from, இது பார்த்தீங்கன்னா 0.40 1.40 cm/min வரைக்கும் இந்த அல்ட்ராசோனிக் ஸ்பீட் இருக்கும். ஆப்ஷனில் 0.01 to 0.10 இல்லை, 0.10 to 0.25 அதுவும் இல்லை, 0.25 to 0.40 இல்லை. ஸோ 0.40 1.40 cm/min வரைக்கும் நம்மளால் வந்து ஸ்பீட் கொடுக்க முடியும். How much is the value of surface finish achieved using ultrasonic polishing? Ultrasonic polishing பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து 0.1 mm, 0.3 mm, 0.5 mm, 0.7 mm மைக்ரோமீட்டரில் இருக்குது. நம்ம பி 0.3 mm வரைக்கும் தான் நம்மளால் கொடுக்க முடியும் அல்ட்ராசோனிக் பாலிஷிங்கில். அதுக்கு கம்மியாக 0.1 mmன்றது பாசிபிள் இல்லை. 0.5 0.7 கொஞ்சம் ரஃபாக இருக்கும். 0.3 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். In micro ultrasonic machining, which of the following component vibrates? Tool, workpiece, feed pipe, all of them mentioned. நம்ம நார்மலாக யூஎஸ்எம்மில் பார்த்தீங்க அப்படின்னா டூல் வைப்ரேட் ஆகும். டூல் வந்து வைப்ரேட் ஆகும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி.